காலை வணக்கம் குழந்தைகளே. இன்று நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் பயிற்சி புத்தகத்தில் இன்றைக்கி ஒரு அருமையான பயிற்சி தாள் பார்க்க போகிறோம். அது 18ல் கற்கண்டு பகுதியில் இருக்கக்கூடிய மயங்கொலிகள் அப்படிங்கிற இதுலேருந்து வருது. மயங்கொலிகள் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்கள் 2ஆம் பருவம் புக்கில் 38ஆம் பக்கத்தில் இருக்குது. நம்ம இடையில அதை பற்றி பார்ப்போம். முதல் கேள்வியை பார்த்துட்டு அப்புறம் போவோம். முதல் கேள்வி பாருங்கள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயங்கொலி எழுத்துக்கள்னால் என்னன்னு முதல்ல தெரியணும். அது எத்தனை எழுத்துன்னு அப்புறம் தெரியணும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8 எழுத்துக்கள். அது என்னென்ன எழுத்து நான் பக்கத்தில் இருக்கேன். ந ந ந ல ல ல ர ர. இதுதான் என்னது மயங்கொலி எழுத்துக்கள். மொத்தம் கூட்டி பார்த்தா 8 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஒன்று வந்து இ 8ன்னு எழுதிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய மயங்கொலிகளை அருமையாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு வாசித்து பாருங்கள். மயங்கொலிகள்லாம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மயங்கொலிகள் அப்படிங்கிறது வந்து உச்சரிப்பில் வந்து சின்ன வேறுபாடு இருக்கும், குட்டி வேறுபாடு இருக்கும். ஆனால் பொருள் மற்றும் டோட்டலாக வித்தியாசப்படும். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மனம் மனம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு அர்த்தம் வேறு, இதுக்கு அர்த்தம் வேறு. ஆனால் உச்சரிப்பு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் மயங்கொலிகள். இங்கே 8 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இங்கே இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி படமே போட்டிருக்காங்க. பெரிய கிளாஸ்லாம் போனால் இந்த மாதிரிலாம் படம் பார்க்க முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 8 எழுத்துல ந ந ந. இது எப்படி பாருங்கள். அந்த நாங்கிற வார்த்தை வந்து இந்த நாக்கை மடித்து வாயோட அன்னத்தில் நடுப்பகுதி. அன்னம் அப்படிங்கிறது வாயோட மேற்பகுதி. மேலே இருக்கும்ல வாயோட மேற்பகுதி. அதை நடுப்பகுதியில் தொட்டு வரணுமா ந. அடுத்து வந்து ந அப்படிங்கிறது வந்து முன்பகுதியை தொட்டு வரணுமா இந்த நாவுக்கு. இந்த நாவுக்கு பல்ல தொட்டுட்டு வரணுமா. இதான் ந ந ந. இது மாதிரி இதுதான் எப்படி உச்சரிப்பு. அடுத்து வந்து இங்கே ஒரு தெரிந்து தெளிவம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சுழி நாவுக்கும் 2 சுழி நாவுக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டகரம் அப்படின்னு சொல்லுவோம். டகரத்துக்கு அப்புறம் டே என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும். இந்த டேங்கிற எழுத்துக்கு முன்னாடி 3 சொல்லி தான் வரும். அதே மாதிரி இந்த ரே இருக்கு பற்றியா ரன்னகரம்னு சொல்லுவோம். இந்த ரே ரூரி இதுக்கு முன்னாடி 2 சொல்லி இன்னு வரும். 3 சொல்லி என்ன 3 சொல்லி வந்து டேவுக்கு முன்னாடி வரும். 2 சொல்லி வந்து ரேவுக்கு முன்னாடி வரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் டன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ல ல. பார்த்தீங்களா இந்த இதில் ல, அதாவது நுனிப்பல்லிருந்து ஒப்பிக்கணும். மேற்பல் நுனியிலேருந்து நம்ம சொன்னோம்னா நாக்கிலேருந்து இங்கே சொன்னால் அது வரக்கூடியது ல ல. இது வந்து கொஞ்சம் நடுக்கு போயிடணும் ல. இது வந்து உள்ளே நல்லா மடித்து சொல்லணும் ழ. இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதை வாட்சி பாருங்கள். எல்லாமே அன்னங்கள். அன்னம்ங்கிறது வாயோட மேற்பகுதின்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பொருள் மாறுது பாருங்களேன். வானம் 3 சொல்லி போட்டால் வெடி. வானம் 2 சொல்லி போட்டால் அதுக்கு பேர் என்னது ஆகாயம். அதேமாதிரி பனி 3 சொல்லி போட்டால் வேலை ஜாப்பு. இந்த பனி போட்டால் குளிர்ச்சி. எப்படி மாறுது பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள். இந்த லை விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு காஸ்ட்டு. விலைனா உருவாகிறது. கரும்பு விளையுதா அப்படின்னு சொல்லி. விலைனா விரும்புதல். உங்கள் நட்புக்கான விளைகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை விலைனா விரும்பு. அதுக்கடுத்து இலை. இந்த இலைனா செடியோட இலை. இந்த இலைனா மெலிந்து இழைத்து போகிறது, இழைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த இலைனா நூலில் இருக்கக்கூடிய இலை. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. லகரத்தை வந்து சிறப்பு லகரம் சொல்கிறாங்க. இந்த வந்து இதை வாசிக்கிறேன் கேளுங்க. ல நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ல தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். லகரம் அப்படின்னு தமிழுக்கே மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ர ர. இன்னொரு அடுத்த 7வது 8வது எழுத்து ர ர. இது எப்படி உச்சரிக்கும். இது மேல் எண்ணத்தில் முதல் பகுதியை தொடணும், இது மையப்பகுதியை தொடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாருங்கள். நான் அழகாக எழுதியிருக்கேன். நான் வாசித்தா நேரம் ஆயிரும். இது எப்படி என்ன மாதிரியான மயங்கொலி பிள்ளைகள் நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும் இது மூலம். வாங்க இப்போ பயிற்சி தாளுக்கு போகலாம். 2வது பார்த்தீங்கன்னா மயங்கொலிக்கு பொருந்தாத இணையை தெரிவு செய்ய. இங்கே 4 இணை கொடுத்துருக்காங்க. எல்லாமே மயங்கொலி பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய இணைகளாக இருக்குது. ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்குது. அரிய அரிய, அடி ஆடி, ஆணி ஆணி, அவள் அவள். இதில் எல்லாமே இந்த ல இது ந ர இது எல்லாமே மயங்கொலியில் வரும், எழுத்துக்கள் வரும். இந்த டீலாம் மயங்கொலியில் வராது. இந்த அடி ஆடி இது வந்து மயங்கொலியில் இந்த 8 எழுத்துக்களில் வராது. ஸோ அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி மயங்கொலிகள் இந்த ஜோடியாக வருது. இதுக்கு மட்டும் கிடையாது. அதனால தான் நம்ம இதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. மலர்கள் மனம் வீசின இதெல்லாம் வராது. மலர்களுக்கு ல வரும். அதே மாதிரி பறவை பறந்தது இந்த ர வராது. எந்த ர வரும் இந்த ர வரும். இதுதான் இங்கே வரும். இங்கே வந்து மலர்கள் வரும். ஏணியில் ஏறன் இது சரியாக இருக்குது. செடியில் இருந்த இலை இந்த இலை வராது. இந்த இலை வரும். செடியில் இருந்த இலை உதிர்ந்தது. அப்போ எது ஆன்சர் ஏணியில் ஏறின கரெக்ட் ஆன்சர்.
இந்த மாதிரி எழுதிக்கிங்க ஏணியில் ஏறணும். இப்போ படத்தை அழகாக பாருங்கள். இங்கே ஒரு கடற்கரை கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு துணியில் அழுக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வெளிச்சம், இங்கே சவுண்டு, இங்கே ஒரு வண்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கன்று மாட்டோட குட்டி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொருத்தமான மயங்கொலிகளை இட்டு நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க. பொருத்தமான மயங்கொலி ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து கடற்கரை. கரைக்கு என்ன ரை போடுவோம்? இந்த ரை போடுவோம். இதான் கடற்கரைன்னு போடுவோம். இந்த கரைக்கு வந்து இந்த ரை, கரை தெரியும்னு சொல்லணும்ல. அதே மாதிரி இங்கே வந்து ஒளி, இந்த லை, இங்கே சவுண்டு ஒளி, இங்கே வண்டு 3 சொல்லி, டாவுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இங்கே மாதிரி ராவுக்கு முன்னாடி 2 சொல்லி. டன்னகரம் பார்த்தோம்னா டா டூ டி எல்லாம் வந்து 3 சொல்லி வரணும், ரேரி ரூரா வந்து 2 சொல்லி வரணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அடுத்த 5 பாருங்கள். கொடுக்கப்பட்ட தொடர் சரியா தவறா என்பதை காரணத்துடன் எழுதுக. குமரன் கூரை வேந்தான். கூரைன்னு இருக்குது இந்த இடத்துல. குமரன், இந்த கூரைன்னா என்னப்பா? கூரைன்னா உங்களுக்கு தெரியுமா? இந்த கூரைன்னா என்னென்னா புடவைன்னு வரும், கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குமரன் கூரை வேந்தான். குமரன் கூரைன்னா நம்ம வீட்டுக்கு மேலே வைப்போம்ல, அதை. அப்போ இந்த இடத்துல இது வந்து தவறு. சரியானதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கணும் மாணவர்களே. குமரன் கூரை வேந்தான், இந்த ரே தான் வரும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு மயங்கொலி பிள்ளையில் வரும்ல, ரே மாற்றுங்க. அடுத்து வாங்க. 6 தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்து எது? நான் சொன்னோம்ல ல, அது பிறக்கும் முறையை எழுதுக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழுக்கே உரிய சிறப்பெழுதுகள் நம்ம சொன்னால் இதைத்தான் நான் இங்கே எழுத போகிறேன், வேறு ஒன்றும் எழுத போகிறதில்ல. தமிழுக்கே உரிய ல, தமிழுக்கே சிறப்பானது ல, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இதைத்தான் எழுத போகிறேன் மாணவர்களே. நான் ஏற்கனவே சொன்னதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த 3 படத்தையும் பாருங்கள். ஒரு பல்லு, வாயோட உள்பகுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்னப்பறவை, இது சாதம் சோறு கொடுத்துருக்காங்க. இங்கே அன்னம் அன்னம், இங்கே 2 சொல்லி நான் இன்னும் போட்டிருக்காங்க, இங்கே 3 சொல்லி இன்னும் போட்டிருக்காங்க. இந்த அன்னத்துக்கு என்ன வரும் அப்படின்னா அன்னப்பறவை. சரிங்களா? அன்னம்னா உணவுன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வரும். இந்த 3 சொல்லி அன்னம் வந்து வாயோட மேற்பகுதி, இந்த இருக்குல்ல வாயோட மேற்பகுதி. இந்த மாதிரி எழுதிங்கப்பா. அன்னப்பறவை உணவு வாயின் மேற்பகுதி. அடுத்து பாருங்கள். பள்ளி பள்ளி இவ்விரு மயங்கொலி சொற்களுக்கும் அமையுமாறு தொடரமைக்க. இந்த மாதிரி வரக்கூடிய மயங்கொலி சொற்கள் வருமாறு தொடரைக்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே பள்ளின்னு இருக்குது. நான் எப்படி எழுத போகிறேன்னா, நாங்கள் 1 வருடமாக பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்னு போட போகிறேன். இதுக்கு இந்த பள்ளிக்கு வந்து எங்கள் பள்ளி நடுநிலை பள்ளி ஆகும் அப்படின்னு போட போகிறேன். இங்கே பாருங்கள் மக்களே, பள்ளி அப்படின்றது. அப்போ நான் வந்து எப்படி போடுறேன் பாரு, இந்த பள்ளி வரக்கூடாது. நாங்கள் 1 வருடமாக பள்ளிக்கு செல்லவில்லை, இந்த வார்த்தையை வச்சு நான் உருவாக்குறேன். அதே மாதிரி இந்த பள்ளியை வச்சு எங்கள் பள்ளி நடுநிலை பள்ளி ஆகும். நம்மளுக்கு மயங்கொலி பிள்ளை வரணும், அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் வார்த்தைகளை உருவாக்கிங்க. அடுத்து 9 கீழ்காணும் பாடல் அடிகளில் உள்ள மயங்கொலி பிள்ளைகளை நீக்கி எழுதுக. வெற்றி மேல் வெற்றி பெற, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் அப்படிங்கிறாங்க. நான் இங்கே அழகாக மாற்றிருக்கேன், உங்களுக்கு கலர் கொடுத்துருக்கேன். வெற்றி மேல் வெற்றி பெற, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், எல்லாம் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதை ஒரு பார்த்துக்குங்க. ஸோ மாணவர்களே, இந்த பயிற்சித்தாளில் வந்து நம்ம பயிற்சித்தாள் 18 மயங்கொலி பிள்ளைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பயிற்சித்தாள் 19 திருக்குறளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.